நான் வந்து நார்மலாக அழுதேன். அப்போது விக்கல்ஸ் அண்ணா வந்தார். ஏம்மா அழுகுறேன்னு உள்ளே நான் அழுதுட்டு உட்காந்ததை பார்த்துட்டு அந்த அண்ணா உள்ளே உட்காந்து பேசினார். நீங்கள் 2 பேர் பேசுகிறத பார்த்து தான் பிக் பாஸ் வந்து ஸ்க்ரீனை தூக்கிடுவேன்னு சொன்னார். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஆரம்பித்து வாக்குவாதம்னு போயிட்டு அந்த அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லி கொடுத்தாங்களா சத்தமாக பேசுன்ட்டு அப்படின்னா அப்படியே பூகம்பம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் விக்ரம் அப்படி பார்க்கல. கண்ணெல்லாம் அப்படியே மொழியெல்லாம் பிதுங்கி அப்படியே கத்தி, ஏன் ஒய்ஃபை பற்றி நீ ஏன் பேசுகிற, எதுக்காக பேசுறீங்க, நம்மளுக்குள்ளே பேசுனா நம்மளுக்குள்ளே பேசுங்க, அப்படி எதுக்கு பேசுனீங்க, அப்படின்னா நீங்கள் ஒட்டு கேட்டிங்களா, செம்ம சண்டைங்க, வேற லெவல் சண்டை. அந்த விக்ரமை வந்து இது வரைக்கும் யாராவது ஒரு சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பழமொழிக்கு வந்து பக்குவமாக இவருக்கு தான் சூட் ஆகும். இந்த அளவுக்கு விக்ரம் வந்து கோவப்பட்டு பார்க்கல. அதிகமாக அழுவார், எமோஷன் ஆகிட்டு அழுவார், அதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மனுஷன் அப்படியே என் ஒய்ஃபை பற்றி எதுக்கு